இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போற வெஹிக்கிள் Honda CB300F FlexTech. என்னடா இது நேமுக்கு பின்னால புதுசா வந்து Honda CB300F FlexTech அப்படின்னு சொல்றானே அப்படின்னு யோசிக்கிறீங்க அப்படின்னா, இப்போ வந்து நம்ம BS6 நார்ம்ஸ் வந்ததுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா, அந்த BS6 ஃபேஸ் 2ல எல்லாமே வந்து அந்த E20 அப்படி நமக்கு வெஹிக்கிள்ஸ் வந்து பிராண்டிங் பண்ணியிருப்பாங்க. அதாவது என்ன அப்படின்னா, அந்த என்ஜின் அப்புறம் வந்து அதோட அந்த இக்னிஷன் சிஸ்டம்ஸ் எல்லாமே வந்து என்னன்னா எத்தனால் 20% ஆஃப் எத்தனால் வந்து ஃபியூலில் மிக்ஸ் பண்ணாலும் அதுக்கு காம்பேட்டபிளாக இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸாக இருக்கும். அதாவது அதுலேயுமே வந்து எந்த பாதிப்பும் இல்லாமல் ரன் பண்ணக்கூடிய வெஹிக்கிள்ஸாக இருக்கும். பட் இந்த ஃப்ளெக்ஸ்டெக்கில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 85% எத்தனால் நம்ம மிக்சரான ஃபியூல் நம்ம யூஸ் பண்ணோம்னா கூட வெஹிக்கிளுக்கு வந்து எந்த ப்ராப்ளமே இல்லாமல் மேக்ஸிமம் பவர் அவுட்புட்டையுமே கொடுக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜியில் இருக்கக்கூடியது அந்த ஃப்ளெக்ஸ்டெக் அப்படிங்கிறது. என்னன்னா எத்தனால் நம்ம எவ்வளோத்துக்கு எவ்வளோ அவங்க ஜாஸ்தியாக மிக்ஸ் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த காஸ்ட்டுமே கொஞ்சம் கம்மியாகும் அப்படிங்கிறதுல தான். இன்னொன்று அந்த க்ரூட் ஆயிலிருந்து எடுக்கிற பெட்ரோலோட அந்த பெர்சன்டேஜும் கம்மியாகும். அதுதான் வந்து ஒரு ஃபியூச்சர் டெக்காக அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. ஸோ வந்து நம்ம நிறைய கார்ஸ்லேயுமே வந்து அவங்க ப்ரோட்டோடைப்ஸ் எல்லாம் பண்ணியிருக்க பார்த்துருக்கேன். டொயோட்டாவில் ஃபார்ச்சுனர் வரைக்கும் வந்து ஃப்ளெக்ஸ்டெக்கில் எல்லாமே வந்து பண்ணியிருந்தாங்க. அதுலேயுமே இந்த Honda CB300F பொறுத்தவரை ஆல்ரெடி நம்ம வந்து சேனலில் ஒரு ரிவ்யூ பண்ணியிருந்தோம். அதுலேயுமே நம்ம கிட்டத்தட்ட என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, ஒரு சூப்பர் வண்டி வந்து கொஞ்சம் அண்டர் ரேட்டடாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் வந்து அந்த ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, இதோட அந்த ஒரு வேல்யூ ஃபார் மணி ப்ரொபோஷன் எப்படி இருக்குது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் பார்த்துருக்கிற சக்கரம் கார்ஸ் அண்ட் பைக்ஸ் ஒருவேளை நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சர் அப்டேட்ஸ் எதுவுமே உங்களுக்கு மிஸ் ஆகாது. ஸோ வண்டியோட டிசைன் ஃபீச்சர்ஸ் அதுக்குள்ளாடி எல்லாமே போகிறதுக்கு முன்னாடி வந்து என்னென்னா, அந்த வண்டியோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸை தாண்டி நம்ம ஆன் ரோட் ப்ரைஸையுமே பார்த்தோன்னா, ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து எங்கள் ஊரில் அதாவது மார்த்தாண்டமில் இருக்கக்கூடிய அந்த ஷோரூமில் பார்த்தீங்கன்னா 2,16,000 ரூபா தான் வந்து இதோட ஆன் ரோட் ப்ரைஸே வந்து வருது. அந்த ப்ரைஸில் இந்த 300cc வெஹிக்கிள் வந்து அல்ட்ரா வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு தான் எனக்கு வந்து தோணுது. ஏன்னா அவ்வளோத்துக்கு வந்து வண்டியில் பவர் இருக்குது. நீங்கள் ரைட் ரிவ்யூவில் வந்து டீட்டெயிலாக வந்து பாருங்கள். ஸோ இந்த ஒரு பக்காவான வேல்யூ ஃபார் மணி பேக்கேஜ் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே இல்லை. ரிவ்யூ எண்ட்லேயுமே நம்ம வெர்டிக்ட் சொல்லலாம். ஓவரால் வண்டியோட டிசைனை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த ஒரு குளோபல் டிசைன் லாங்குவேஜ் அப்படின்னு வந்து சொல்லலாம். என்னென்னா ஹார்னட் எல்லாம் இதுக்கு முன்னாடி வந்த வெஹிக்கிள்ஸ் அதுலேயுமே கொஞ்சம் இந்த டிசைன் லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நல்ல ஒரு மஸ்குலரான டிசைன் உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த அவங்களோட டிப்பிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸான அந்த ஒரு ஹெட்லாம்ப் வந்து யூனிட் வந்து கொடுத்துருக்காங்க. எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் ப்ளஸ் வந்து அதில் எல்லாமே சைட் பேனலிங் எல்லாமே அந்த பாடி கலருக்கு ஏற்ற மாதிரி நீட்டான பேனல்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல க்யூட்டாக இருக்கக்கூடிய எல்இடி இண்டிகேட்டர்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதோட ஃபிட் அண்ட் ஃபினிஷ் எல்லாமே வந்து நல்லா இருக்குது. கோல்டன் அப்சைட் டவுன் ஃபோர்க்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து ஒரு நல்ல மேட் கிரே கலர் இது ஆக்சுவலாக. இது வந்து ஒரு ஃபைபரில் தான் வந்து உங்களுக்கு முடிச்சிருக்காங்க. பட் வந்து சூப்பராக நல்ல ஒரு ப்ரீமியம் லுக் வந்து கொடுக்குது. டுவல் சேனல் ஏபிஎஸோடய வருது. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் வந்து உங்களுக்கு டிஸ்க் பிரேக்ஸுமே வந்து வருது. டயரோட சைஸை பொறுத்தவரை உங்களுக்கு 17 இன்ச் வரக்கூடிய வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கூடவே டயருமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒய்டாக இருக்கக்கூடிய 110/70 இருக்கக்கூடிய டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரேடியல் டைப் தான். ப்ளஸ் வந்து நிசனோட அந்த கேலிப்பர்ஸுமே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபோர்க்ஸுமே பார்த்தீங்கன்னா ஷோவாவோட அந்த அப்சைட் டவுன் ஃபோர்க்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டெக்னாலஜி வைஸுமே வந்து எல்லாமே நல்ல ப்ரீமியமான காம்பனன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே சைடில் வந்தோம் அப்படின்னா அந்த டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே மஸ்குலராக இருக்குது. 14 லிட்டர்ஸ் வரக்கூடிய உங்களுக்கு ஃபியூல் டேங்க்மே வருது. ஸோ லாங் ரைட்ஸ் போகிறவங்களுக்குமே வந்து நல்ல ரேஞ்சுமே வந்து கிடைக்கும். என்னென்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 35 to 40 வந்து ஈஸியாக நம்ம மைலேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு நார்மல் ஸ்பீட்ஸில் ஓட்டணும் அப்படின்னா நல்ல ஏரோடைனமிக்கான நல்ல ஷார்ப்பான டிசைன் டீட்டெயிலிங் உங்களுக்கு பேனலுக்கு டேங்கோட பேனலுக்கு சைட்லேயுமே கொடுத்துருக்காங்க. அதில் தான் வந்து இந்த ஃப்ளெக்ஸ்டெக் அப்படிங்கிற பிராண்டிங்குமே வருது. வண்டியோட 300F அப்படிங்கிற பிராண்டிங்குமே வந்து அதில் தான் கொடுத்துருக்காங்க. இன்ஜினை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் கூல்டு இன்ஜின் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியே டேங்குக்கு டாப் போர்ஷனில் வந்து சென்டரில் வந்து உங்களுக்கு ஒரு பிளாக் டவுட் பிளாஸ்டிக் பேனலாக வந்து கொடுத்துருக்காங்க. இதில் டாப்பில் வந்து உங்களுக்கு ஃபியூல் ஃபில்லருக்கான கேப் ப்ளஸ் வந்து கீ வந்து ஆன் டேங்க்லேயே வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ளிட் டைப்பில் வந்து உங்களுக்கு சீட்ஸுமே கொடுத்துருக்காங்க. ரைடர் சீட் வந்து ஓரளவுக்கு நல்லா பெருசாக இருக்குது. பில்லியன் வந்து ஜஸ்ட் ஓகே அப்படிங்கிற மாதிரியான சீட். உங்களுக்கு ஸ்ப்ளிட் டைப்பில் வந்து அந்த கிராப் ஹேண்டில்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வண்டிக்கு இந்த சைடு பேனலிங் எல்லாமே வந்து சிம்பிளாக தான் இருக்குது. ஜஸ்ட் வந்து ஷார்ப்பான டிசைன்ஸ் வச்சு அப்படியே வந்து முடிச்சிருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்தவரை 177 மில்லிமீட்டர்ஸ் வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் வருது. உங்களுக்கு ஷிஃப்டருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சிங்கிள் லிவர் வச்ச ஷிஃப்டர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ரியர் டயரை பொறுத்தவரை ஒரு அல்ட்ரா ஒய்டான 150 விட்த் இருக்கக்கூடிய உங்களுக்கு ரியர் டயர் கொடுத்துருக்காங்க. 17 இன்ச் வரக்கூடிய வீல் தான். 150/60 வந்து இதோட
டயரோட சைஸுமே வந்து வருது. ரியருமே டிஸ்க் ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஏபிஎஸ்மே வந்து வருது. ப்ளஸ் இந்த ரியர் டயரில் பார்த்தீங்கன்னா ஹெச்எஸ்டிசி, அதாவது ஹோண்டா செலக்டபிள் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சருமே கொடுத்துருக்காங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ரொம்ப சகதியான ஒரு இடம், இல்லை ரொம்ப மணலாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து நம்ம டக்குன்னு ஆக்சிலேட்டர் கொடுக்குறோம், கிளச்சை வந்து அப்படி ட்ராப் அப் பண்ணுறோம் அப்படின்னாலும் வீல் வந்து ரொம்ப ஸ்பின் ஆகாமல் ஃப்ரண்ட் வீலோட ட்ராக்ஷனையுமே பார்த்து இந்த ரியர் வீலுக்கு போகக்கூடிய அந்த ஆக்சிலரேஷனை கட் பண்ணி நம்ம வந்து ஸ்லிப் ஆகாமல் வந்து ப்ரிவென்ட் பண்ணும். அது வந்து ஒரு அடிஷ்னல் ஃபீச்சராக வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து கிளச்சை பொறுத்தவரை உங்களுக்கு ஸ்லிப் அண்ட் அசிஸ்ட் கிளச்சுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே சைடில் வந்தோம் அப்படின்னா ரொம்பவே க்யூட்டாக குட்டியாக இருக்கக்கூடிய ஒரு மஃப்ளருமே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பேக் போர்ஷனுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைபர்லேயே வந்து நீட்டாக முடிச்சிருக்காங்க. ரியருமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஒயிட் கலர் ஒரு கிளாஸ் ஃபினிஷிங்கில் வந்து எல்இடியில் உங்களுக்கு பிரேக் லேம்ப் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இண்டிகேட்டர்ஸுமே சேம் வந்து எல்இடி ஸ்டைல்லே வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நீட்டான ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது மட் அந்த மாதிரி எதுவுமே வந்து முன்னாடி போகாமல் இருக்கிறதுக்கு. ப்ளஸ் வந்து ஒரு மோனோஷாக் கொடுத்துருக்காங்க. 5 ஸ்டெப்ஸ் வந்து உங்களுக்கு அட்ஜஸ்டபிளாகவுமே வந்து வருது. இப்போ வண்டியில் ஏறி உட்காந்து பார்ப்போம். வண்டியோட வெயிட் பார்த்தீங்கன்னா 153 கிலோ வந்து வண்டியோட வெயிட்டு. ப்ளஸ் வந்து சீட் ஹைட் வந்து கொஞ்சம் ஒரு சென்டிமீட்டர் நார்மலோட லோ அப்படின்னு சொல்லலாம். 789 மில்லிமீட்டர்ஸ் வந்து சீட்டோட ஹைட் வருது. ஸோ வந்து ஈஸியாக கொஞ்சம் ஷார்ட்டான நாட்களுக்கும் நல்லா செட் ஆகிற ஒரு வண்டி. பார்த்தீங்கன்னா ரைடிங்லேயுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். எனக்கு வந்து பர்ஃபெக்டான அந்த ரைடிங் ட்ரையாங்கிள் நல்ல ரிலாக்ஸ்டாக கிடைக்குது. கொஞ்சம் ரியர் செட்டான ஃபிட்டுக்கு நல்ல ஒரு ஸ்போர்ட்டியான கேரக்டருமே வந்து கிடைக்குது. அதே நேரத்தில் பேலன்ஸ்டாக, அதாவது கம்யூட்டருக்கும் கொஞ்சம் ஸ்போர்ட்டியாக ரைட் பண்ணுறதுக்கும் பேலன்ஸ்டாகவே வந்து இருக்குது. இப்போ வண்டியை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியுமே வந்து பார்ப்போம். சில நல்ல ஸ்போர்ட்டியான ஒரு நோட்டு தான் கிடைக்குது வண்டி. நல்ல ஃப்ரீயாக ரவாகக்கூடிய ஒரு இன்ஜின் தான் வண்டியில். அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பற்றியுமே பார்ப்போம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பேனல் நம்ம வந்து நல்ல ஷார்ப் அண்ட் ஏரோடைனமிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஆக்சுவலாக ஆக்டிவாக ப்ராப்பரான ஒரு ஏர் வெண்டே வந்துருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதில் வந்து அப்படி நல்ல ஒரு ஏர் கேப் வந்து இதில் கொடுத்துருக்கிறதுனால அதுவுமே வந்து உங்களுக்கு அந்த ஏர் சர்க்குலேஷன் வச்சு அந்த ஸ்டெபிலிட்டி வந்து கொஞ்சம் கூட கண்டிப்பாக வந்து இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ வந்து மிரர்ஸ் வந்து அவங்க ஸ்டாண்டர்டான ஹோண்டா மிரர்ஸ் எல்லா வண்டியிலையுமே யூஸ் பண்ணுற அந்த மிரர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஃபிட் அண்ட் ஃபினிஷ் ஓகே தான், பட் ஸ்டில் வந்து அந்த டிசைன் சேஞ்சஸ் அது கொஞ்சம் கூட வேற ஒரு டிசைனில் வந்து பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். உங்களுக்கு சுவிட்சஸை பொறுத்தவரை ஹை பீம், லோ பீம், ப்ளஸ் வந்து அந்த பாஸ் இன்டிகிரேட்டடாக ஒரே சுவிட்சில் வந்து வருது. ப்ளஸ் வந்து இதில் தான் அந்த ப்ளூடூத் கனெக்டட் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருந்த டைமில் இருந்த வெஹிக்கிளில் இதில் தான் அந்த கீஸ் எல்லாமே வரும். பட் இப்போது இதில் இல்லை, மிஸ்ஸிங் தான். ப்ளூடூத் வந்து கண்டிப்பாக கொடுத்துருந்துருக்கலாம், பெட்டராக இருந்திருக்கும். அப்புறம் வந்து ஹார்னுமே வந்து வருது. இண்டிகேட்டர்ஸ் கீழே, இது ரெண்டும் இன்வெர்ட் ஆகிருக்கிறது கொஞ்சம் நேரம் நமக்கு பழகிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அது எதுக்கு பண்ணுறாங்கன்னு தெரில ஆக்சுவலாக. என்ஜின் கில் சுவிட்ச் வந்து உங்களுக்கு ரைட் சைடில் வருது. ப்ளஸ் வந்து ஹசார்ட் லைட்டுக்கான சுவிட்ச், அதுக்கப்புறம் ஸ்டார்டிங்கான சுவிட்சுமே வந்து வருது. உங்களுக்கு டிஸ்பிளேவை பொறுத்தவரை ஒரு நெகட்டிவ் எல்சிடி மாதிரியான ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸ்பீடோமீட்டர் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கியர் பொசிஷன், ப்ளஸ் வந்து ஒரு குட்டியான டேக்கோமீட்டர். இது இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை பொறுத்தவரை டு பி ஃப்ராங்க் நாட் த பெஸ்ட் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். கீழே வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷனாக வந்து டோட்டல் கிலோமீட்டர்ஸ், ப்ளஸ் வந்து ட்ரிப் ஏ, ட்ரிப் பி அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன். இதை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா பேட்டரியோட வோல்டேஜ், ஆவரேஜ் ஸ்பீட் அந்த மாதிரி விஷயங்கள், ப்ளஸ் வந்து ஃபியூல் கன்சம்ஷன் இந்த மாதிரி கொஞ்சம் டேட்டா வந்து நமக்கு பார்த்துக்கலாம். டாப்பில் வந்து உங்களுக்கு வார்னிங்கான லைட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம இந்த CB300F வந்து ரைட் பண்ணுவோம். சில வண்டியோட இன்ஜினை பொறுத்தவரை ஒரு 300cc ஆயில் கூல்ட் என்ஜின். இதோட பவர் அவுட்புட் அப்படின்னு பார்க்கும்போது 24.4 PS ஆஃப் பவர், ப்ளஸ் வந்து 25.9 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு என்ஜின். இதில் வந்து ஒரு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ரைடர் எர்கனாமிக்ஸ், அதாவது என்னோடய ஹைட்டுக்கு வண்டி வந்து அப்படி பெர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கரெக்டாக வந்து அந்த பேக் சீட், அந்த பில்லியன் சீட்டுக்கு அந்த ஃப்ரண்ட் பொசிஷன் வந்து எனக்கு நல்ல ஒரு பேக் சப்போர்ட் கொடுக்குது. அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக டேங்க் வந்து என்னோடய காலை ப்ராப்பராக ஹோல்டு பண்ணி வச்சுருக்குது. அந்த ரைடிங் பொசிஷன் எனக்கு வந்து ஓவரால் ரொம்ப கரெக்டான ஒரு ரைடர் ட்ரையாங்கிள், நல்ல ரிலாக்ஸ்டான ஒரு பொசிஷன் எனக்கு கிடைக்கிது. என்னோடய ஹைட் எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 177 சென்டிமீட்டர்ஸ் வந்து என்னோடய ஹைட்டு. இப்போ ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ சிட்டி ஸ்பீட்ஸ் ஒரு 50 to 60 அந்த ரேஞ்சில் ஸ்பீட் நம்ம போயிட்டுருப்போம். 6th கியர், வண்டி அப்படி பட்டரி ஸ்மூத்தாக அப்படியே வந்து
ரிலாக்ஸாக நம்ம ஓட்டிகிட்டே வந்து போகலாம். சில சஸ்பென்ஷனில் ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்குது. மேபி இதில் ப்ராப்ளி அந்த ப்ரீலோட் வந்து மேக்ஸிமம் ஸ்டிஃபான ப்ரீலோடில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த CB300F வந்து ஆல்ரெடி நம்ம ரிவ்யூ பண்ணியிருக்கோம். அதில் வந்து இந்த அளவுக்கு நமக்கு ஸ்டிஃபாக தெரியல. ஸோ அந்த ப்ரீலோடை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். நல்ல ஒரு ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் பேலன்ஸ் கொடுக்கக்கூடிய வெஹிக்கிள் ஆக்சுவலாக இந்த CB300F. இன்னொன்று அரௌண்டு 150 கிலோஸ் தான் வண்டியோட வெயிட்டும். ஸோ வந்து டிராஃபிக்லேயுமே நல்ல மேனேஜபிளாக வண்டி வந்துருக்குது. எந்த பிரச்சனையுமே இல்லாமல் அப்படி சிம்பிளாக ஈஸியாக ஸ்மூத்தாக வந்து ஓட்டலாம். ரொம்ப கியர் சேஞ்சஸ் தேவையில்லை. இப்போ பார்த்திங்கன்னா ஸ்லோ ஸ்பீடு ஒரு 35 to 40 அந்த ரேஞ்சில் வந்து அப்படி ஜென்ரலாக நம்ம போயிட்டுருக்கோம். 5th கியர், இப்போ வந்து 6th கியர் ஒரு 45 அந்த ரேஞ்சில் ஸ்பீடு. அவ்வளோ ஸ்மூத்தாக எந்த நாக்கிங்கோ வைப்ரேஷன்ஸோ இல்லாமல் வண்டி ஸ்மூத்தாக வந்துருக்குது. இப்போ குயிக்காக நம்ம ஆக்சிலரேட் பண்ணோன்னாலும் இப்போ பார்த்திங்கன்னா ஸ்லோ ஸ்பீடு தான் ஒரு 30-35 ரேஞ்சில் 40 ஆக்சிலரேட் கொடுத்தோம் அப்படின்னா இம்மீடியட்டாக வந்து நமக்கு அந்த பிக்கப் கிடைக்கிது. ஸோ அது வந்து சிட்டியில் ரைட் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குது. இன்னொன்று அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுவும் இருக்கிறதுனால நம்ம டக்குன்னு ஷிஃப்டிங் பண்ணும்போதும் நமக்கு எந்த இப்போது தேர்ட்லேருந்து செகண்ட் அந்த மாதிரி எல்லாம் குயிக்காக வந்து ஷிஃப்ட் பண்ணாலும் நமக்கு ஈஸியாகவே வந்து நல்ல மேனேஜபிளாக ஒரு ஜெர்க் இல்லாமல் வந்து கியர் ஷிஃப்டிங்குமே நடக்குது. இப்போ இந்த மாதிரி சின்ன ரோட்ஸில் வந்து கொஞ்சம் குயிக்காக ரைட் பண்ணி பார்ப்போம். வண்டியோட ஹேண்ட்லிங்கும் அந்த கண்ட்ரோலும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஆக்சுவலாக நல்ல ஒரு நிம்பிளான ஹேண்ட்லிங் கிடைக்குது. பிரேக்ஸும் நல்லா இருக்குது, நல்லா பாசிட்டிவாக. ரொம்ப அந்த ஃப்ரண்ட் எண்ட் டைவ் இல்லாமல் நல்ல கண்ட்ரோல்டாக இருக்குது. கியர் ஷிஃப்ட்டோட அந்த ஸ்மூத்னஸ் அண்ட் குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குது. கிளச்சுமே வந்து ரொம்ப லைட்டாக இல்லாமல் ஒரு அடிக்குவேட்டான லைட்னஸோட நமக்கு அந்த கிளச்சோட ஃபீல் இருக்குது. ப்ளஸ் வந்து கியர் ஷிஃப்டிங்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்மூத்தாக கொஞ்சம் ஒரு த்ரோ இருக்குது. பட் ஸ்டில் அதாவது அந்த 2 ஸ்டெப் மாதிரி பழைய ஹோண்டாஸில் இருந்த மாதிரி அந்த ஒரு ஸ்டைலில் இருக்குது. பட் ஆனாலும் இந்த ஷிஃப்ட் குவாலிட்டி வந்து கரெக்டாக இருக்குது. நமக்கு அந்த கியர் ஸ்லிப் ஆகிறதோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நமக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. இப்போ குயிக்காக ஆக்சிலரேட் பண்ணாலும் பிக்கப் வந்து ஜம்முன்னு இருக்குது. அதாவது ஃபன் டு ரைடாக ஓட்டணும் அப்படின்னா ஒரு சூப்பர் வண்டி. இப்போ இந்த மாதிரி ரோட்ஸில் பார்த்திங்கன்னா அந்த ஹேண்ட்லிங் கேரக்டரை வந்து தரவுல என்ஜாய் பண்ணலாம். அவ்வளோ ப்ரில்லியண்டான பிக்கப். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா அந்த வண்டியோட ரிஃபைன்மெண்ட். இல்லைன்னா ரொம்ப ஹையாக ரவ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் வந்து அந்த வைப்ரேஷன்ஸ் ஃபீல் ஆகுது. மற்றபடி ஃபார் த மோஸ்ட் பார்ட் வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக சூப்பராக வந்துருக்குது வெஹிக்கிள். சஸ்பென்ஷன் வந்து பை டிஃபால்ட்டும் வந்து கொஞ்சம் ஸ்டிஃபான ஒரு செட்டிங். அதாவது கொஞ்சம் ஹேண்ட்லிங் பயாஸில் தான் வந்து அவங்களோட சஸ்பென்ஷன் டியூனிங் இருந்தாலும் அந்த ப்ரீலோட் நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணும்போது நமக்கு வந்து கொஞ்சம் ஒரு பேலன்ஸ் ஆஃப் ரைட் அண்ட் ஹேண்ட்லிங்கில் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கார்னர்ஸ்லாம் புஷ் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஜாலியாக இருக்குது. ஒரு ப்ரில்லியண்டான ஹேண்ட்லர். நீங்கள் லாங் ரைட் போகணுன்னா கூட உங்களுக்கு 6th கியரும் இருக்கிறதுனால வண்டி ரிலாக்ஸ்டாக ஒரு 100 க்ரூஸ் பண்ணி போகிறதுக்கும் சூப்பராகவே வந்துருக்கும். அது ஒரு நல்ல அட்வான்டேஜ் நமக்கு. இப்போ கொஞ்சம் ஃபன்னாக ஓட்டுறதுக்கும் அப்படி குயிக்காக ரவ் மேட்ச் எல்லாம் பண்ணி வந்து 5th to 4th to 3rd அந்த மாதிரி டக்குன்னு நம்ம ஷிஃப்ட் பண்ணி அப்படி என்கேஜாக வண்டியை பவர் பேண்ட்லேயே வச்சு ஓட்டுறதுக்கெல்லாம் அப்படி அட்டகாசமாக இருக்கும். லோவர் எண்ட்லேருந்தே அந்த பவர் இருக்கிறனால பார்த்திங்கன்னா இதுதான் அவங்களுக்கு சொன்னது. இப்போ இந்த இடத்துல கூட அவ்வளோ குயிக்காக வண்டி அவ்வளோ ஹாப்பியாக வந்து ரைஸ் ஆகுது. அந்த RPM ஏறுறதே வந்து ஒரு 4000 நீங்கள் குயிக்காக ஆக்சிலரேட் பண்ணிங்கன்னா டக்குன்னு 6000 7000 அப்படின்னு அவ்வளோ ஹாப்பியாக ரவாகிற ஒரு ஜாப்பனீஸ் ஜெம் ஆஃப் அன் என்ஜின் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஃப்ரண்டில் ஒரு ஹார்னட்டுமே போகுது. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இந்த ஜீன்ஸில் ஏறக்கூடிய வெஹிக்கிள் தான். அவ்வளோ ஃபன் கேரக்டர் இருக்கக்கூடிய ஒரு வேல்யூ ஃபார் மணி ஃபன் டு ரைட் வண்டி கண்டிப்பாக, அதில் ஒரு டவுட்டே இல்லை.
பட் அதோட பொட்டன்ஷியலுக்கு ஏற்ற சேல்ஸ் வந்து நடக்குதா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. மக்கள் நிறைய பேர் அதை பெருசாக இன்னும் கவனிக்க ஆரம்பிக்கலை. இப்போது கொஞ்சம் பரவாயில்ல, பட் அதோட பொட்டன்ஷியல் வந்து கண்டிப்பாக இன்னுமே ரொம்ப ஜாஸ்தி. ஒரு பிரில்லியண்டான ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் பேக்கேஜ் இருக்கக்கூடிய வெஹிக்கிள் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே கிடையாது. இப்போ இந்த மாதிரி பேடான ஒரு பேட்சில் கூட நமக்கு அந்த ஸ்டிஃப்னஸ் இருந்தாலும் ஓரளவு கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. இன்னொன்று என்னென்னா, இந்த பேடான பேட்ச்லேயுமே வண்டி அப்படி ஸ்டேபிளாக இருக்குது. நமக்கு ரொம்ப வண்டி அப்படி டாஸியாவோ வாலவியாவோ இல்லாமல் அது வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்குது. இப்போ ஹைவே வந்துட்டோம், அப்படியே ஆக்சிலரேட் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த இன்சேனான புல், அப்புறம் அந்த பிக்கப் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. 5th 6th கியர். இப்போ ஒரு ஸ்பீட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 80+ எல்லாம் போகும்போது தான் கொஞ்சம் வந்து வைப்ரேஷன் உங்களுக்கு ரீப்பன் ஆகுது. அதுக்கப்புறம் 100 எல்லாமே வந்து நமக்கு ஒரு மேனேஜபிளான ஸ்பீடாக தான் இருக்கும். வண்டி ஸ்டெபிலிட்டி வந்து ஆல்மோஸ்ட் ராக் சாலிட் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோத்துக்கு வண்டி ஸ்டேபிளாக இருக்குது. ஹைவேலாம் போகணுன்னாலும் சூப்பராக ஸ்டேபிளாக அப்படி கீப் பண்ணி போயிட்டே இருக்கலாம். இன்னும் வந்து பவர் இருக்குது. அதுதான் எப்படியும் 100 110 அந்த ரேஞ்சில் போயிட்டு இருப்போம். இன்னும் வந்து வேணா உங்களுக்கு பவர் இருக்குது. ஃபுல் பண்ணிகிட்டே இருக்குது வண்டி. அந்த டாப் எண்ட் வந்து அப்சல்யூட்லி அப்படி மேனிக்கான ஒரு டாப் எண்ட், அவ்வளோத்துக்கு கேப்பபிளான என்ஜின். எவ்வளோ ரவ் பண்ணாலும் பவர் தந்துட்டே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 8000 RPM வரைக்கும் நீங்கள் ரவ் பண்ணாலும் அந்த ரேஞ்சில் கூட உங்களுக்கு அவ்வளோத்துக்கு பிரில்லியண்டாக பவர் இருக்குது. அதே நேரத்தில் ஹைவேல கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஓட்டுறவங்க, இப்போ அக்கேஷனாக நம்ம நாகர்கோவில் திருநெல்வேலி இந்த மாதிரி ரன்ஸ் அடிக்கடி போகிறவங்க அப்படின்னா ஒரு 80-90 மெயின்டைன் பண்ணிங்கன்னா வண்டி அப்படி அப்சல்யூட்லி அமைதியாக உங்களுக்கு போகும். மைலேஜுமே வந்து ஈஸியாக ஒரு 35 to 40 எல்லாம் அந்த ஸ்பீட்ஸில் மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மைலேஜுமே கிடைக்கும். ஸோ அந்த ஒரு பக்காவான மெக்கானிக்கல் பேக்கேஜ் வித் பிரில்லியண்டான ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே இல்லை. சூப்பராக இருக்குது வண்டி. இப்போ இந்த வண்டியை பற்றி ஒரு வெர்டிக்ட் அப்படின்னு சொல்லணும்னா, எல்லாருமே வந்து ஒரு ஃபீச்சர்ஸை பார்த்து அந்த மாதிரி, அதாவது ஃபுல்லி கலர்டு டிஎஃப்டி டிஸ்பிளே இந்த மாதிரி எல்லாமே அட்வான்ஸ்டாக போயிட்டு இருக்காங்க. ஸோ அதில் வந்து கொஞ்சம் ஹோண்டா வந்து கொஞ்சம் பின்னால் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா ஒரு ப்ரீமியம் வெஹிக்கிள் அப்படிங்கும்போது கொஞ்சம் வந்து மக்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த ப்ளூடூத் ஆப்ஷன்ஸ் வந்து சில வேரியன்ஸில் இருந்துச்சு, அதை வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ண மாதிரி தெரியுது. அதையுமே இப்போது அது 100% யூஸ்ஃபுல்லாக இல்லையா அப்படிங்கிறது வந்து ஒரு செகண்ட் இதுதான். ஆனால் வந்து மார்க்கெட்டில் அவங்க பொசிஷன் பண்ணும்போது அதுவுமே இருந்தால் தான் அது ஒரு டாக்கிங் பாயிண்டாகவும் வரும். மற்றபடி தரவ்லி என்ஜாயபிளான ஒரு மெக்கானிக்கல் பேக்கேஜ். என்னென்னா ரைடு எக்ஸ்பீரியன்ஸ்லேயே வந்து நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். எவ்வளோத்துக்கு வண்டி வந்து அவ்வளவு ஈகராக வந்து ஆக்சலரேட் ஆகிறதுக்கு இருக்குது. ப்ளஸ் வந்து ஸ்மூத்தாக இருக்குது. 6th கியர் கொடுக்கறதுனால ஹைவேக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. அதே நேரத்தில் கியர் சூப்பராக டியூன் பண்ணி சிட்டிலேயுமே ஒரு 50 கிலோமீட்டருக்கு மேலே போனாலே கிட்டத்தட்ட ஒரு 45லேருந்து லைட்டாக ஸ்மூத்தாக ஆக்சலரேட் பண்ணோம்னா 6th கியர் நம்மளால் போட முடியும். ஸோ அதனால நீங்கள் மேக்ஸிமம் ஃபியூல் எஃபிஷியன்சியும் எடுக்க முடியும். அதே நேரத்தில் வந்து ஸ்ப்ரைட்லியாக பவரும் கொண்டு வர முடியுது. அந்த சாசி வந்து சூப்பர் பேலன்ஸ்டாக அவ்வளோத்துக்கு வந்து நம்ம எப்படி கார்னர் பண்ணாலுமே வந்து ரொம்ப கான்ஃபிடன்ஸ் இன்ஸ்பைரிங்காக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி டயர், இந்த மாதிரி மெக்கானிக்கலாக இந்த வண்டியில் எந்த குறையுமே வந்து சொல்ல முடியாது. கூட ஃப்ளெக்ஸ்டெக் இருக்கிறதுனால இன்னொரு 10 வருஷம் தாண்டினாலும் கூட அந்த எத்தனால் மேக்ஸிமம் ஆகும்போது கூட நமக்கு இன்னுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் வந்து அந்த எத்தனால் பிளெண்ட் ஜாஸ்தியான ஃபியூல் அங்கே செப்பரேட்டாக செல் பண்ணால் கூட மேபி அது லோ காஸ்ட்டாக வரலாம். அந்த யூஸ் கேஸுக்குமே வந்து நம்ம ரெடியாக இருப்போம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. டிஜிட்டலாக பார்க்காதீங்க. ஒரு எமோஷ்னலாக ஒரு பக்கா வேல்யூ ஃபார் மணி 300cc பைக் வேணும் அப்படின்னா 100% இன்றைக்கும் இது ரொம்ப ரொம்ப அண்டர் ரேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு ஹோண்டா ப்ராடக்ட் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே இல்லை. இதில் இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட 150cc இருக்கக்கூடிய சில பைக்ஸே வந்து கிட்டத்தட்ட 2.5 lakhs வந்து ஆன்ரோடு வருது. அதாவது 2 லட்ச ரூபா ஆன்ரோட் கொடுத்து ஒரு 150cc பைக்கை வாங்குறதுக்கு ஒரு தரவான 300cc பைக் வந்து இது எங்கள் ஊரில் அட்லீஸ்ட் வந்து அந்த 2.16 lakhs வந்து ஆன்ரோட் ப்ரைஸ் வரும்போது உங்கள் ஊர்களில் கண்டிப்பாக முன்ன பின்ன வந்து அந்த ப்ரைஸ் வேரியேஷன் இருக்கும். 100% வந்து இது ஒரு வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்டாக தான் எனக்கு தெரியுது. ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணி சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ண வச்சு எங்கள் சேனல் க்ரோ ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அப்போ தான் இன்னும் பெட்டரான கான்டென்ட் வந்து நாங்கள் உங்களுக்கு ரெகுலராக வந்து கொண்டு வர முடியும்.
எல்லா வீடியோஸ்லையுமே நம்ம சொல்கிறது தான், வண்டி ஓட்டும்போது நிதானம் அப்படிங்கிறது மனசில் இருக்கட்டும். சேஃபாக போய் வந்தால் தான் நமக்கும் நல்லதாக இருக்கும், மற்றவங்களுக்கும் நல்லதாக இருக்கும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை.